ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்குல்ல, ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரா? நான் கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவார்கள் நீ. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நம்மளுக்கு ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, பாடுகள் வரும்போது நம்ம முதல் யாரை கூப்பிடணும்? ஆண்டவர் தான் கூப்பிடணும், ஆண்டவர் தான் சார்ந்து கொள்ளணும். ஆனால் உலக பிரகாரமாக சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பாடுகள், உபத்திரங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்ம உடனே நம்ம அவங்கள பார்க்கலாமா, இவங்கள தேடலாமா அப்படின்னு மனுஷரை நாடுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஆனால் இங்கே தாவீது சொல்கிறாரு, நான் கூப்பிட்ட நாளிலே. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையார் நீதியை தேடுங்கள், அப்போது எங்களுக்கு எல்லாம் இங்கே கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கல அல்லவா? அப்போது நம்மளுக்கு நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது அவர் கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரா? சங்கீதலின் புஸ்தகம் 50 சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறார், வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடான். எப்போ நம்ம கூப்பிடணுமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. அப்பொழுது நீ என்ன மகிமைப்படுத்துவாய். தேவைப்படல. சில நேரத்தில் ஆபத்துகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, என்ன செய்யறதுனே தெரியாது. அப்படியே என்ன செய்யறதுனே தெரியல, அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதே தெரியல பிரதர். அப்படியோப்பட்ட நெருக்கம், என்ன பண்ணுறதுனே தெரியல, கலங்கி கொண்டிருப்பாங்க. அனு சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், உன் ஆபத்துலேருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் ஆண்டு சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதல் புஸ்தகம் 18 சங்கீதம் 6வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அது அவர் செவிகளில் ஏறிட்டான். இதுதாங்க ஆண்டவர். தேவப்பிள்ளையே, அப்போ நம்ம நெருக்கத்தில், ஆபத்தில், நம்ம கஷ்டத்தில் கூப்பிடும்போது அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரா? ஹல்லேலூயா. அவர் செவிகளில் ஏறிச்சுன்னா சும்மா இருக்குமா? அவர் கேட்டு அமைதியாக இருப்பாரா? தெய்வ பிள்ளையில், நம்மளுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம இருதயம் எவ்வளோ துடிக்குதில்ல, எவ்வளோ பாடுபடுறதில்ல. நம்ம பரம தகப்பன் அவராச்சே, நம்மளை கைவிட்டு வரா? உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதனால தான் மார்க் 10:51 வாசிப்போம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு அந்த குருடன் கூப்பிடுவான். ஜனங்களாம் அதட்டுவாங்க, ஆனால் அவன் கூப்பிடுற சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணார். அவனை அழைச்சினார் சொல்லி, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு அவன் குருட்டு கண்களை திறந்தார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளி நீர் என்று அன்றைய தாவீது சொல்கிறோமா? ஆண்டவரே, இன்றைக்கு யாரார் இந்த கால வெளியில் உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்குறாங்களோ, உங்களை நோக்கி கூப்பிட்றாங்களோ, எந்த ஆபத்தில், எந்த நெருக்கத்தில், என்ன தேவையோடு கூப்பிட்றாங்களோ, ஆண்டவரை இன்றைக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்க அப்பா. அன்னைக்கு குருட்டு கண்களை திறந்த என் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய நன்மை செய்வீராக நினைச்சோம் என்றப்பா. இந்த நாள் ஒரு நன்மை நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. இவள் ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், எல்லா தீங்குக்கும் பாதுகாத்துகளும் மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. நீங்கள் கூப்பிடுங்க, பதில் பெற்றுக்கொள்வீங்க. God bless you.